வணக்கம் சண்டமா பீவர்ஸ், நான் உங்களுக்கு கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், குரூப் 4 எக்ஸாம்ஸ் ஜூலை 12 முடிஞ்சுது. கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்ததுன்னு தெரியும். அட் த சேம் டைம் ஜிஎஸ்ல ஸ்கீம்ஸ்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு, பட்ஜெட்லேருந்து, எக்கனாமிக் சர்வேலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேலேருந்து வந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஆல் எக்ஸாம்ஸ். ஸோ தட் இஸ் ஈவன் டிஎன்பிசி 2, ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுவோம். இன்னைக்கு ஜூலை 12, 13, 14 இந்த 3 நாளுக்கு உண்டான சேர்த்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் ஒரே இதில் பார்த்துருவோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு நியூஸ் போயிடுவோம். தமிழ்நாடு நியூஸ்ல த டார்க் ஸ்கை பார்க், இந்த டார்க் ஸ்கை பார்க்குங்கிறத ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா கொல்லி ஹில்ஸ்ல. கொல்லி ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல, ஓகேங்களா? நாமக்கல் அனௌன்சர் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே, இதுல தான் 72 ஹேர்பின் பெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டிலேயே அதிக ஹேர்பின் பெண்ட் இருக்கிற மலையும் இந்த கொல்லி ஹில்ஸ் தான். ஸோ நல்ல ஒரு இடம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் அலோகேட்டட் 1 crore ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதுக்காக 1 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இந்த இது எங்க இருக்குன்னா கொல்லி ஹில்ஸ்ல. அஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர் இது எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இந்த டார்க் ஸ்கை பார்க்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல அப்படின்னா கொல்லி ஹில்ஸ். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் என்னன்னு பார்த்தா தெரியுதுங்களா? கணேச சதுர்த்தி, அதாவது பிள்ளையார் சதுர்த்தி எந்த மாநிலத்துக்கு, அதாவது மாநில ஃபெஸ்டிவலா அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஏன்னா டிஃபால்ட்டாகவே தெரியும், கணேஷ் சதுர்த்தியை வச்சு தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நம்ம படிச்சிருப்போம். அதாவது திலகர் வந்து இதை ஒரு கணேஷ் சதுர்த்தியை வந்து ஒரு கூட்டம் சேர்க்கும் இடமாகவும் சுதந்திரத்தை வளர்க்கும் இடமாகவும் யூஸ் பண்ணினாரு. ஸோ அதை வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. 10 ஜூலை 2025 கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா டிக்ளேர் இட் ஸ்டேட் ஃபெஸ்டிவல்னு எதை அறிஞ்சிருக்காங்கன்னா கணேச சதுர்த்தியை. கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம். வைப்ரண்ட் ஹிந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் இன் மகாராஷ்டிரா. ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்தியா ஹானர் த பர்த் ஆஃப் லார்டு கணேஷா அண்ட் காட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபெஸ்டிவல் என்னத்தை இன்ஸ்டால் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸு, பப்ளிக் பேண்டல்ஸு, டெம்பரவரி ஸ்டேஜஸ், 10 டே ஒர்ஷிப்பு, ப்ரேயரு, கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் மகாராஷ்டிராவில் நடக்கும். ஸோ அதே மாதிரி 1893 பாலகங்காதர் திலகர் கணேச சதுர்த்தியை ஒரு பிரைவேட்டு ஃபேமிலி பேஸ்டு செலிப்ரேஷனா அது பப்ளிக் ஈவெண்ட்டாக மாற்றினது யாரு? பாலகங்காதர் திலகர் அவர்கள் தான். அந்த பாலகங்காதர் திலகர் ஆர்டிக் ஹோம் இந்த வேதாஸ் 1903 ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. பாலகங்காதர திலகர் அதே மாதிரி சில புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. கீதா ரகசியா, அப்புறம் கர்ம யோகா, அப்புறம் பகவத்கீதா, இதெல்லாம் வந்து வேதாஸ் அண்ட் உபநிஷம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ நமக்கு அது வரைக்கும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் புலிகள் இருக்கு. பன்னா டைகர் ரிசர்வ் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இதை 22வது டைகர் ரிசர்வா அறிவிச்சிருக்காங்க. அதுல 5 வந்து 5வதா மத்திய பிரதேஷ்ல இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ பன்னா டைகர் ரிசர்வ் என்னன்னு நோட் பண்ணி வச்சுப்போம். இந்த ரிசர்வ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1981. இந்த பன்னா டைகர் ரிசர்வை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பன்னா நேஷனல் பார்க் லேட்டர் டிக்ளேர் ப்ராஜெக்ட் டைகர் ரிசர்வா 1994 இது மாத்தி சொன்னாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ், இது வந்து ஸ்டேட் நியூஸ் தான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த பஞ்சாப் கேபினெட் ஹேஸ் அப்ரூவ்ட் த முக்கிய மந்திரி ஷேஹத் யோஜனா அப்படிங்கிறது. பஞ்சாப்ல என்ன ஆட்சி நடக்குதுன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி, ஓகேங்களா? இந்த ப்ரொவைட் கேஷ்லெஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ₹10 லட்சம் இந்த ரெசிடென்ட் ஆஃப் த ஸ்டேட், ஓகேங்களா? 2 அக்டோபர் இதை சேவ கேந்திரா காமன் சர்வீஸ் சென்டரா CSCS இதை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் தான். இது என்ன அப்படின்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. இந்த இது எங்க இருக்குன்னா கரீபியன் நேஷன். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அந்த பிம் ஆப் இருக்குங்களா, இந்தியாவோட பிம் ஆப், அதை யூஸ் பண்றதுக்காக ட்ரினிடாட் டொபாக்கோல ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ இஸ் த லிஸ்ட் ஆஃப் 7 countries அக்ராஸ் த குளோப்ல எதை யூஸ் பண்றதுக்கு UPI, அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபியர்ஸ், இதை யூஸ் பண்றதுக்கு எந்தெந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல, பூட்டான், நேபாள், மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இப்ப ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. ஸோ இது மட்டும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
என்ன அப்படின்னா இந்தியாவில் யுனைடெட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 12 இடத்துக்கு அறிவிச்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்து 11 இடம் வந்து எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஒரே ஒரு இடம் இந்த ஜிஞ்சி கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, செஞ்சி கோட்டை, அதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ். இது எங்க இருக்குன்னா பாரிஸ்ல, பிரான்ஸ்ல இருக்கு ஹெட் குவார்டர்ஸ். இது இந்த சைட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972ல which being nominated UNESCO World Heritage Convention established in 1972. ஓகேவா. மகாபலிபுரம் 1984, சோலா டெம்பிள் 1987. இந்த சோலா டெம்பிள்னு எதெல்லாம் வந்துடும், பெரிய கோயில், அந்த கோயில்லாம் வந்துடும். அப்புறம் நீலகிரி மவுண்டைன் ரயில்வே, அதாவது மவுண்டைன் ட்ரெயின் இருக்குல்ல, அது 1999 இதை மாத்தினாங்க. வெஸ்டர்ன் கேட்ஸை 2012 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸா மாத்தினாங்க. அதே பேர் ஜிஞ்சிங்கிறது 2025. ஜிஞ்சி ஃபோர்ட் ஆர் செஞ்சி ஃபோர்ட், இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு மாத்திருக்காங்க. இது கிரேட் வால் ஆஃப் சவுத் இந்தியன் கூட சொல்லுவாங்க. இந்த மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் வாஸ் டிக்ளேர்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா மாத்திருக்காங்க. மொத்தம் 11 இது. ஓகேங்களா. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அஸ்ஸாம்ல இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எலிஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, கஜாமித்ரா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிள் ஹியூமன், அதாவது எலிஃபண்ட்டுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான கான்ஃபிளிக்ஸை நம்ம நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்போம். ரோட்டுக்கு வந்து இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிடும், சில சமயம் அது கவுத்துலாம் விடும், லாரி ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அந்த கான்ஃபிளிக்ஸை, அதாவது அந்த பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறது தான் இந்த ஸ்கீம். வில் பி செட்டப் 80 கம்யூனிட்டி பேஸ்டு மானிட்டரிங், அதாவது அதை உற்று நோக்கிற வகையில் இதை அமைச்சிருக்காங்க. பேடி சீசன் அப்போ, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் த கான்ஃபிளிக்ஸ் யூஸ்வலி, அதாவது எப்பெல்லாம் வந்து வயல்வெளிகளில் வெள்ளாமை அதிகமாக இருக்கோ அந்த நேரத்தில் தான் அது என்ன பண்ணும், யானைகள் வந்து உணவு உண்றதுக்காக அங்கே வந்து பிரச்சனை பண்ணும். த பிளான் ஃபோக்கஸஸ் ஆன் ஹியூமன் சேஃப்டி அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், இதை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேரளாஸ் அர்துன்கால் போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னா ISO சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஓகேங்களா, ஃப்ரம் பிஸ். ஓகே, இந்த ஜூலை 10, 2025 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அதுபடி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ISO சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எங்க இருக்குன்னா ஆலப்புழால இருக்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஓகேங்களா, அர்துங்கால் போலீஸ் ஸ்டேஷன் இது ஆலப்புழால இருக்கு. அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், இவர் வந்து புது ஆப்பிள் சிஇஓவா மாத்திருக்காங்க. என்ன, சபிகான் அப்படிங்கிறவர். இவர் குளோபல் மைண்ட் வித் இந்தியன் ரூட்ஸ். இவர் வந்து சபிகான்ங்கிறவர் சிஓஓவா மாத்திருக்காங்க. அது என்ன, குப்பர்டினோ கலிபோர்னியா அப்படிங்கிற சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா இவரை மாத்திருக்காங்க. அப்புறம் அவார்ட்ஸ், இது பாத்துங்க, இது ரொம்ப முக்கியமான அவார்டு. இவங்க யாருன்னா, இவங்க வர்ஷா தேஷ்பாண்டேங்கிறவங்க. இவங்களுக்கு யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் அவார்டு எதுக்காக அப்படின்னா, இவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ்க்காக ரொம்ப வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேல அதுக்காக ஒர்க் பண்ணதுக்காக இவங்களுக்கு யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இவரை பார்த்தாலே தெரியுது, செஸ் வீரர் இவரு. இவர் பேர் வந்து ஹரி கிருஷ்ணன். இவருக்கு 87வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை பேஸ்டு செஸ் இவர் வந்து என்னன்னா, அச்சீவிங் 3 GM நார்ம்ஸ் மெயின்டைனிங் ரேட்டிங் ஆஃப் த அட்லீஸ்ட் 2500 அந்த GM ரேட்டிங் சொல்லுவாங்க, அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு 87வது கிராண்ட் மாஸ்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ், வேர்ல்டு மலாலா டே ஜூலை 12. மலாலா டேனால கேர்ள்ஸ் எஜுகேஷன் டே. இந்த தீம் வந்து என்னன்னா, when we invest girls education we invest the better world அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். அதுக்கப்புறம் ஜூலை 14 பிரெஞ்சு நேஷனல் டே. இதோட தீம் என்னன்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இதை நம்ம எதில் பார்த்துருப்போம், பிரியாம்பிள்ல கூட பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ், இது என்னன்னா பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. இது என்ன பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்னா, இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா February 18, 2016. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு. கிராப், அதாவது மழை காலங்களில், இந்த மான்சூன் காலங்களில் கிராப் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இது. காம்ப்ரஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரீ சோவிங் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் பீரியட்ல ஆல் ஃபார்மர்ஸ் இன்க்ளூடிங் ஷேர் கிராப்பர்ஸ் அண்ட் டெனன்ட் ஃபார்மர்ஸ் ஆல்சோ இதில் பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். ஸோ 12, 13, 14 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன டைப்ல கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமோ நான் எல்லாமே ப்ரொவைட் பண்றேன். ஓகே, நன்றி, வணக்கம். CentiMap. You dare to dream
we care to accomplish.